ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கின்றேன். சென்ற வாரம் ஒரு கேள்வியோடு கூட நாம் நம்முடைய மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன கேள்வி ஞாபகம் இருக்கா? ஏன் நம்முடைய இரட்சகர் மீட்பர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, வந்தார் என்று சொல்லும்போது அவர் எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி தியானித்தோம். அவர் யார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த வேளையிலும் ஒரே ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளின் தியானத்தை நாம் தொடங்குவோம். அது என்ன கேள்வி என்று சொன்னால், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? உலகத்திலே எத்தனையோ இருக்கிறது, அந்த இடங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே அநேக சிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இருந்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால் ரோம் தலைநகரம். அது என்னது? உலகத்தின் தலைநகரமாக இருந்தது. பொலிட்டிக்கல் சிட்டியில் அந்த இடத்திலிருந்து தான் எல்லா அதிகாரங்களும் எல்லா இடங்களுக்கும் சென்றது. பொலிட்டிக்கல் சிட்டி, சிட்டி கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய அந்த ரோம் நகரத்திலே ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை? இரண்டாவதாக, கிரேக்க நாட்டிலே எத்தின்ஸ் என்கின்ற பட்டணம், அந்த பட்டணம் சிட்டி ஆஃப் கல்ச்சர் என்று சொல்லுகிறது. எல்லா விதமான கல்ச்சர் அந்த இடத்திலிருந்து தான் தொடங்கியது. நாகரீகம் அந்த இடத்திலிருந்து தொடங்கியது. அப்படி அந்த சிட்டியை ஏன் கர்த்தர் தன்னுடைய பிறப்பிற்காக அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை? மூன்றாவதாக, எகிப்து தேசத்திலே அலெக்சாண்ட்ரியா இல்லை, சிட்டி ஆஃப் நாலேஜ், அந்த இடத்துல தான் ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு அந்த காலங்களில். கிளியோபட்ராவால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு லைப்ரரி. ஏன் அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை? சரி, பெத்லகேமில் இருந்து 9 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய எருசலேம், தட் இஸ் அ சிட்டி ஆஃப் ரிலிஜியன், எல்லா ரிலிஜியனும் உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை? முதலாவதாக பார்த்தோம், ரோம் நகரிலே ஏன் பிறக்கவில்லை? ஏத்தின்ஸ் நகரிலே ஏன் பிறக்கவில்லை? அலெக்சாண்ட்ரியாவிலே பிறக்கவில்லை? அதற்கு ஜெருசலேமிலே பிறக்கவில்லை? ஏன் இந்த பெத்லகேமை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லி அதற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வேதாகமத்திலிருந்து வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. என்னது? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. அந்த பெத்லகேம் என்கின்ற பட்டணம் மிகவும் சிறிய பட்டணம். தொடர்ந்து வாசிப்போம். போதும். யூதேயாவிலே 1000 பட்டணங்கள் இல்லவே இல்லை. ஒருவேளை 1000 பட்டணம் இருந்தாலும் அந்த 1000 பட்டணங்களிலும் இந்த பெத்லகேம் எப்படி இருந்துச்சா? சிறியதாக இருந்ததாம். அந்த இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பிற்காக அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு வேத மனிதன், WF ஆல்பிரைட் என்கின்ற வேத மனிதன், அவருடைய தீசிஸில் சொல்லியிருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது அந்த இடத்துல எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னா 300 பேர் மாத்திரமே வாழ்ந்தாங்களாம். 30 to 35 குடும்பங்கள் மாத்திரமே அந்த ஊரிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு இடத்தை ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பிற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்மானம். மனித குலம் தவறு செய்து தேவனை விட்டு விலகி போய்விட்டது. அவர்களை மீண்டுமாக மீட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு சிறிய ஒரு இடத்தை, பெத்லகேமை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். அந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை புதிய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த வான சாஸ்திரிகள் சென்று ஏரோதை மீட் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே தான்
உலகத்தின் ராஜா பிறந்திருப்பார் என்று சொல்லி வந்தோன்னு சொன்னோன்னே ஏரோது ஈவில் கிங் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் போய் பார்த்துட்டு எங்கன்னு சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி, பணிந்து கொள்வதற்காக அல்ல, அவரை அழிப்பதற்காக ஏரோது ஒரு திட்டத்தை தீட்டுகின்றான். தீட்டும்போது கர்த்தர் அந்த வான சாஸ்திரிகளுக்கு ட்ரீமில் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் திரும்பி போகாதீங்க, நீங்கள் உங்களுடைய வழிகளிலே செல்லுங்கள் என்று சொல்லி. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், ஏரோதுக்கு பெரிய ஏமாற்றம். அப்போ அவருக்கு தெரியுது எங்கே பிறப்பார் என்று சொல்லி வேதாகமத்தில் எங்கே எழுதியிருக்கு அப்படி என்று சொல்லி பிரதான ஆசாரியன் வேத பாரகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ அவர்கள் சொன்ன அந்த வசனம் வாசிப்போமா? 6வது வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அப்போ அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்கிறாரு. எங்கே பிறப்பாராம்? பெத்லகேம். எந்த பெத்லகேமு? யூதாவில் உள்ள பெத்லகேம். இப்போ ஸ்டாக்ஹோமில் இருக்கக்கூடிய ஹுட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னொரு ஹுட்டிங் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் கரெக்ட் இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலிலே 2 விதமான 2 இடங்கள் இருந்தது பெத்லகேம் என்று சொல்லி பார்ப்போமா? அது பெத்லகேம் ஆஃப் கலிலேயா என்று சொல்லி, கலிலேயாவிலே நார்த் பார்ட்டில் அங்கே ஒரு பெத்லகேம் இருந்தது. ஆகவே தான் இந்த தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்கிறாங்க, இந்த வேதபாரகர்கள், எங்கே இருக்கக்கூடிய பெத்லகேமில்? யூதேயாவிலே இருக்கக்கூடிய பெத்லகேம். கலிலேயாவிலே ஒரு பெத்லகேம், யூதேயாவிலே ஒரு பெத்லகேம். ஆனால் தீர்க்கதரிசி அதற்கு முன்னதாக எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எப்ராத்தா எனப்பட்ட, எப்ராத்தா, பெத்லகேம் எப்ராத்தா என்று சொல்லி. இப்போ நார்த் சைடில் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, கலிலேயா. இது எங்கே இருக்குன்னா 10 மைல் தூரம் நாசரேத், எங்கே யோசேப்பும் மரியாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்தார்களோ அதிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெத்லகேம் கலிலேயாவிலே இருக்கிறது. ஆனால் இந்த பெத்லகேம் எப்ராத்தா பெத்லகேம், அதாவது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் 8 மைல் தூரத்தில், 9 மைல் தூரத்தில் எருசலேமிலிருந்து தூரத்திலே இருக்கிறது. அப்போ கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டார் எந்த பெத்லகேமை? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமை தேர்ந்தெடுத்து கொண்டார். அதனால தான் அநேக நேரங்களில் சில ஸ்காலர்ஸ்க்கு பிரச்சனை வரும், எந்த பெத்லகேமில் பிறந்தார் என்று சொல்லி. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமிலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி. இப்போ பெத்லகேம் என்று சொன்னால் இந்த வார்த்தை 2 முக்கியமான ஹீப்ரு வேர்ட்லேருந்து அது கிடைக்கப்பட்டது. பெத் லெஹேம் என்று சொல்லி. பெத் என்றால் என்ன? ஹவுஸ். லெஹேம் என்று சொன்னால் என்ன? பிரெட். அப்போ அதனால தான் இந்த பெத்லகேம் வந்து ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்பதற்கு ஃப்ரூட்ஃபுல் என்று அர்த்தம், கனி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி. அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பெத்லகேமிலே, குறிப்பாக இந்த எப்ராத்தா பெத்லகேமிலே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே, அந்த இடத்துல தான் உயர் தரமான கோதுமை அங்கே தான் விளையுமா. அந்த இடத்துல இருந்து தான் அநேக இடத்திற்கு இன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. அது முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல ஒருவேளை பிரபலம் இல்லாமல் இருக்கலாம், அநேக மனிதர்கள் வாழாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? உயர்தரமான கோதுமைகள் அந்த இடத்துல விளைந்தது. அதனால தான் அந்த இடத்தை என்ன சொல்கிறோம்? ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொல்லுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போம். நானே வானத்தில் இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக
நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பிறந்தாதான் அவர் என்னவா இருக்க முடியும்? பிரெட்டாக இருக்க முடியும், ஜீவ அப்பமாக இருக்க முடியும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்? இந்த பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், அதுவும் யூதேயாவில் உள்ள பெத்லகேமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர் இந்த உலகத்திற்கு ஜீவ அப்பமாக வந்தபடினாலே அவர் எங்கே பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது? பெத்லகேமிலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. சரி, பெத்லகேமிலே அப்படி ஏன் உயர்தரமான கோதுமைகள் விளைய வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருந்தது. அந்த வாட்டர்லாம் லிவிங் வாட்டராக இருந்துச்சு. அந்த வாட்டர்னால தான் அந்த இடத்துல உயர்தரமான விளைச்சலை அவர்கள் பார்க்க முடிந்தது. அந்த உயர்தரமான விளைச்சலுக்கு காரணமாக இருந்தது எது? அந்த இடத்துல இருந்த தண்ணீர். அதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை யாராவது வாசிக்க கேட்டு. மறுபடியும் தாகம் உண்டாகாது. சமாரிய ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் அடைய மாட்டான். தொடர்ந்து வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருப்பதினாலே நீங்கள் தாகம் அடைய மாட்டீர்கள். இது உலக பிரகாரமான காரியத்திற்கு அல்ல, ஆவிக்குரிய காரியத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ அந்த பெத்லகேமில் பிறந்தாதான் அவர் ஜீவ ஊற்றா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்லகேமை தேர்ந்தெடுத்து கொண்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 7. பண்டிகையான கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசியமாய் இருக்கிறவர் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அவர் மாத்திரம் ஜீவ தண்ணீர் அல்ல, அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் யாராக மாறுவோம்? ஜீவ தண்ணீர் தரும் ஊற்றாக நீங்களும் நானும் மாறுவோம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்லகேமிலே ஜீவ ஊற்று உள்ள அந்த இடத்திலே பிறந்தபடினாலே அவர் ஜீவ ஊற்றாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் அவர் ஜீவ ஊற்றாக மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. 2 காரியம் பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்? அவர் ஜீவ அப்பம், இரண்டாவது ஜீவ தண்ணீராக. சரி, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். தமிழில் புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் பார்த்தா இங்கிலீஷில் கரெக்டாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? இங்கிலீஷில் படிப்போம். ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் ஆபிரகாம் என்று சொல்லி கரெக்டாக எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றார். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றார். எஸ்ரோம் ஆராமை பெற்றார். ஆராம் அமினதாபை பெற்றார். அமினதாப் நகசோனை பெற்றார். நகசோன் சல்மோனை பெற்றார். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றார். போவாஸ் ஒபேதை ரூத்தினிடத்தில் பெற்றார். ஒபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீதினுடைய ராஜா. இப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தா தாவீது ராஜாவுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே யாரு?
ராஜாக்கள். ஆனால் அவங்களெல்லாம் ராஜான்னு சொல்ல, யாரை மட்டும்தான் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதே ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், பிறக்கும் போதே தேவ திட்டத்தோடு கூட பிறந்த தாவீது. அப்போ ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் பார்த்தா எத்தனை ஜென்ரேஷன்? 14 ஜென்ரேஷன். அப்போ 14 ஜென்ரேஷன் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரையிலே, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு பிடிப்பட்ட ராஜா வரைக்கும் 14 ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பது 14 ஜென்ரேஷன். அதை தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21-17 நினைக்கிறேன். 17 வாசிங்க. 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா? அப்போ இந்த 14 என்கின்ற எண் மிகவும் முக்கியமான ஒரு எண். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இது நியூமராலஜி இல்லை, கமிட்ரா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஹீப்ரூனுடைய டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு நம்பரில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே ஹெச் சம்திங் போட்டிருப்பாங்க, 4 லெட்டர். அதுதான் அந்த வார்த்தையாக இருக்கும். அப்போ இந்த 14 என்பதை எப்படி இது பண்ணோன்னா, அந்த 14 என்பது தாவீதின் என்கின்ற பெயரை கூட்டி பார்த்தா எத்தனை வரும்? 14 வருமா? அடுத்த ஸ்லைடு பார்ப்போமா? அதுக்கு அடுத்தது தாவீது என்கின்ற பேருக்கு எவ்வளவு? 14 என்ற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 14 என்பது மிகவும் முக்கியமான ஒரு நம்பராக இருந்தது. அதில் தாவீதினுடைய பிள்ளையாக, தாவீதின் குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பெத்லகேமில் தான், யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமிலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் தான் யார் பிறந்தா? தாவீது பிறந்தார். முதலாவது இந்த பெத்லகேமில் யார் பிறந்தா? யாருக்காவது தெரியுமா? முதல்ல யார் பிறந்தது? யார் பிறந்தா? ஆதியாகமம் 37 ஆதியாகமம் 37:17-19 படித்தோம்னா, ராகேல் யாரை பெற்றா? பெஞ்சமினை பெற்றாள். முதலாவதாக வேதாகமத்தில் இந்த இடத்துல தான் பெஞ்சமின் பிறக்கிறார். கடைசி யாக்கோபினுடைய கடைசி மகன் அந்த இடத்துல தான் பிறக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா யார் பிறந்தா? போவாஸ் பிறக்கிறார். போவாஸ், தாவீது பிறந்தார். இப்போ அந்த ஜென்ரேஷன் பூரா அந்த இடத்துல தாவீதினுடைய வம்சம் அந்த இடத்துல இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக பிறக்க வேண்டும் என்பதனாலே அவர் எங்கே தான் பிறக்க வேண்டியதாக இருந்துச்சு? பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறக்க வேண்டியதாக இருந்தது. யூதேயா எனப்பட்ட யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே தாவீதின் குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை பெத்லகேமில் தான் பிறக்கணும்னா எங்கேயும் பிறந்திருக்கலாம். கலிலேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமில் பிறந்திருக்கலாம். அது பக்கத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. யார் வாழ்ந்தா? யோசேப்பு வாழ்ந்தார், மரியாள் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எகிப்திலிருந்து வந்தபோது அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கேயே பிறந்திருக்கலாம். ஆனால் தாவீதின் ஊரிலே தாவீதின் குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதை தான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தலாயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவர் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். போதும். கடைசி வசனம் விதமாக சொல்கிறது, அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ 90 மைல்ஸ் தூரத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யோசேப்பும் மரியாளும் எங்கே? நாசரேத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களை எங்கே கொண்டு வரணும்? தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் என்னது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே தான் பிறக்கணும்? பெத்லகேமில் தான் பிறக்கணும். ஆனால் இவங்க எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாசரேத்தில் 90 மைல்ஸ் தூரத்தில். இவருடைய பிரயாணம், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பிரயாணம் 4 நாட்கள் பிரயாணப்பட்டு வர வேண்டும். அப்போ அந்த அம்மாவுக்கு 9+ மந்த்து. அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறாருன்னா, சிச்சுவேஷனை கடவுள் உருவாக்குவார். இவ்வளவு நாள் குடிமதிப்பு எழுதலை, எப்போ தான் எழுதணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தினாலே என்ன பிறப்பிக்கப்பட்டது? கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஸோ சிச்சுவேஷனை கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், நாம் எப்படி இதை பண்ண முடியும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மிக அழகாக மாற்றுகிறார். பார்வோனுடைய இருதயத்தையே அவர் என்ன செஞ்சாராம்? கடினப்படுத்தினார். அந்த உலகத்தின் வல்லரசாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறது. காரியங்களை மிக அழகாக மாற்றுகிறார். அவங்க 90 மைல்ஸ் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கே கொண்டு வரணும். என்ன செஞ்சார்? ஒரே ஒரு கட்டளை போட்டாங்க. குடிமதிப்பு எழுதணும், எல்லாரும் எங்கே போகணும்? அவங்கவுங்க தேசத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் எங்கே வர வேண்டியதாக இருந்தது? இந்த பெத்லகேம், யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமுக்கு வர வேண்டியது நிர்பந்தப்படுத்தப்பட்டது. ஆகையினாலே அவர்கள் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு, நிறை மாத கர்ப்பிணி பிரயாணப்பட்டு 4 நாட்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் வந்து பெத்லகேமிலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய கண்ட்ரோலில் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து போயிடும். ஐயோ, இந்த சூழ்நிலையா, இந்த இதை எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அரசாங்கத்தை மாற்றுகிறவர்கள், பெரிய வல்லரசு நாடுகளின் அதிபர்களினுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். அவர் நெபுகாத் நேசரோடு கூட பேசுகிறவர், பார்வோனோடு கூட பேசுகிறவர், உங்களோடும் பேசுவார், என்னோடும் கூட பேசுவார். நமக்கு வேணால் அவங்க யாராக இருக்கலாம்? அவங்க பெரிய அதிபர்களாக இருக்கலாம். நமக்கு வேணால் அவங்க பெரிய வல்லரசின் அதிபதிகளாக தெரியலாம். ஆனால் கர்த்தருக்கு அவர்களும் நாமும் ஒரே மனிதர்கள் தான். அவருடைய கண்களிலே இருவரும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவருடைய இருதயத்தை மாற்றி கர்த்தர் தனக்கான காரியங்களை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவன் தன்னுடைய சித்தத்தை, எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் தன்னுடைய சித்தத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் யோபு சொல்கிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஒருவராலும் தடை செய்ய பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் நினைச்சார்னா அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக பார்த்தோம், இந்த இடத்துல பிறந்ததுனால தான் அவர் ஜீவ அப்பமாக இருந்தார். ஜீவ அப்பம் என்று சொல்ல வேண்டுமே ஆனால் அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், அவர் ஜீவ தண்ணீராக இருக்க வேண்டுமே என்னால் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். தாவீதின் குமாரனாக அவர் இருக்க வேண்டுமே ஆனால் தாவீதின் பிறந்த ஊரிலே, தாவீதின் வம்சங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாங்களோ அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. கடைசியாக இந்த பெத்லகேமிலே மற்றொரு முக்கியமான ஒரு காரியம், எல்லா பகுதிகளில் காட்டிலும் இந்த பெத்லகேமில் தான் நக்கோட் என்கின்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதாவது டெம்பிள் ஷிப் இல்லையா, அதாவது பலிக்கு செலுத்தப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியை அவர்கள் அந்த இடத்துல தான் வளர்ப்பார்கள். அந்த இடத்துல தான் அவர்கள் வளர்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல இருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள், தாவீது என்ன முதலாவது ராஜா வாரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? மேய்ப்பனாக இருந்தார். அப்போ அந்த இடத்துல தான் அந்த நக்கோட் என்கின்ற உயர்தரமான ஆடுகள் அந்த இடத்துல தான் வளர்க்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தபடினாலே அவர் எங்கே தான் பிறக்கணும்? இந்த பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. பஸ்காவை குறித்து நாம் தியானித்தோம்.
வேத பைபிள் ஸ்டடியில் நம்ம அதிகமாக தியானித்தோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த பஸ்கா என்கின்ற சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? யாத்திரையாகவும் 11-12 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது. முதலாவதாக இந்த ஜனம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் வெளியே வருவதற்கு முன்னதாக அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது அவசியமாக இருந்தது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து அவர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசும்போது சங்கார தூதன் என்ன செஞ்சாராம்? பாஸ் கடந்து போனார். அதனால தான் அதுக்கு பாஸ் ஓவர் என்று சொல்லி பெயர் வந்தது. அப்போ இந்த உலகத்தினுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பிறப்பது அவசியம். ஆகையினால தான் அவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். பஸ்கா என்று சொன்னாலே 2 முக்கியமான ஒரு காரியங்கள். என்னென்ன காரியங்கள்? ஒன்று, அப்பம், புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம் இல்லாத ஒரு சரீரம். போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால என்ன வந்துச்சு? பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆதாம் என்கின்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. அதன் மூலமாக மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனால் கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நீங்களும் நானும் கர்த்தருடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த பஸ்காவை நீங்களும் நானும் கொண்டாட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக இந்த உலகத்திலே பிறந்தார். பஸ்காவிலே 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று புளிப்பில்லாத அப்பம், ஒன்றொன்று புளிப்பில்லாத திராட்சரசம். இது 2 மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதுதான் பார்க்குறோம் இந்த படத்தில். அதுதான் மத்தேயு 26 அதிகாரம் 27, 26, 27 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26 அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிப்போம். கடைசி நாள், இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லார்ட் ஷெப்பர்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார். வாசிப்போம். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். இதிலே பானம் பண்ணுங்கள். அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது பழைய உடன்படிக்கை அல்ல. இது என்னது? நியூ கவர்னன்ட். நீங்கள் என்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறீர்கள். நீங்கள் இதை வாங்கி பருகுங்கள், என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆதி திருச்சபையில் எப்பப்பெல்லாம் சீஷர்கள் கூடி வந்தார்களோ அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அப்பத்தை பிட்டு பானம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் முறைவின்படியாக மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்களும் நானும் தேவனுடைய பந்தியிலே கலந்து கொண்டு அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடி அவருடைய மரணத்தை நீங்களும் நானும் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது என்னது? புதிய உடன்படிக்கை. இது சஜஷன் கிடையாது, அல்லது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது என்னது? கமாண்ட்மெண்ட். ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் இதை தடையில்லாமல் நாம் இதில் பங்கு பெறும்போது தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இன்னும் பார்த்தா அநேக திருச்சபைகளில் இந்த காரியம் இல்லவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லைங்க, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். என்ன செஞ்சிட்டோம்? ஏற்றுக்கொண்டோம். 2 கற்பனை. ஒன்று ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், இன்னொன்று
அவருடைய கம்யூனியனில் நம்ம பங்கு பெற வேண்டும். இது ரெண்டும் கட்டளையாக கொடுக்கப்பட்டது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ரெண்டும் முடிந்த வரை நாம் அதை தவறாமல் நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதை தான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 26 வசனம் வரையில் சொல்லியிருக்கிற வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 2 வசனங்களை வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை செய்யும் போது யாரை நினைவு கூறுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது ரெண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மாத்திரம் இல்லை, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் நமக்காக திரும்ப வரப்போகிறார் என்பதையும் நினைவு கூறும் வண்ணமாக இந்த புதிய உடன்படிக்கையை நீங்களும் நானும் முடிந்தவரை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் சேரும்போது இந்த காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். எங்களுக்காக நீர் மனிதனாக பிறந்தீர், எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறந்து எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து எங்களுக்காக உயிரோடு கூட எழும்பி உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக நீர் தேவனிடத்திலே சென்று வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறீர். மீண்டுமாக எங்களை கூட்டி செல்வதற்காக ஒரு நாளிலே நீர் வருவீர். அப்போது மரித்திருந்தால் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவோம், உயிரோடு கூட இருந்தால் நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வோம் என்கின்றதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த புதிய உடன்படிக்கையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். வந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெத்லகேமிலே, எந்த பெத்லகேமிலே? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிறந்தார் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 57 வசனங்களை வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அநேக திருச்சபையார் என்ன செய்கிறாங்க? பாடல் பாடுறாங்க, மெசேஜ் கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த சாக்கிரமந்தை அவர்கள் செய்வதில்லை. அதனால தான் சொல்கிறாரு, இதை செய்யாவிட்டால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமே ஆனால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நீங்களும் நான் இந்த காரியத்தை நன்றாக புரிந்து கொண்டு இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை எந்த வாரம் வரலைனாலும் ஃபஸ்ட் சண்டே சர்வீஸ்க்கு வந்து அந்த கம்யூனியனில் நீங்களும் நானும் கலந்து கொண்டு தேவனுடைய மரணத்தை, அவருடைய பிறந்த காரியங்களை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து நமக்காக இரத்தம் சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரோடு கூட எழும்பி அவர் மீண்டும் நமக்காக திரும்பி வருகிறார் என்பதை, அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இது நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையாக, சஜஷன் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் அ கமாண்ட்மெண்ட்.
நியூ கமாண்ட்மெண்ட். இந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக கடைசியாக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயுதங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த தீர்மானத்தை அவர் எப்பயோ தீர்மானித்து விட்டார். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் எப்ராத்தாவிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் அந்த சிறிய ஒரு இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து கொண்டார்? ஏன் கர்த்தர் இதை முன்குறித்தார்? அதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் என்ன ஒரு கம்யூனிகேட் பண்ண பார்க்குறார், என்ன ஒரு மெசேஜை உங்களுக்கும் எனக்கும் சொல்ல பார்க்குறார் என்று சொன்னால், ரோமை போல பெரிய மனிதர்கள் இருக்கலாம், எத்தின்ஸை போல பெரிய மனிதர்கள் இருக்கலாம், அலெக்சாண்ட்ரியாவை போல ஞானத்தில் பெரியவர்கள் இருக்கலாம், எருசலேமை போல ரிலீஜியஸான மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் தவித்து விட்டு உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து இருக்கிறார். இந்த எருசலேம் ஒரு ஸ்மால் டவுன், இல்லை டைனி டவுன், இன்சிக்னிஃபிகண்ட் டவுன். இதை யாருமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நாள் ஒன்று வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உலகத்தினுடைய எல்லா பார்வையும் எதன் மேலே வந்துச்சு? இந்த பெத்லகேம் மேலே வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலும் என்னிலும் இந்த அட்வென்ட் சீசனில் நம்மிடத்திலே நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்தால் நீங்களும் நானும் உலகத்தின் பார்வையில் முக்கியமான மனிதர்களாக நீங்களும் நானும் மாற முடியும். ஒருவேளை பெத்லகேம் ஒரு சின்ன டவுனாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளாக வந்து விட்டால், உங்கள் உள்ளத்திலே பிறந்தால், நிச்சயமாக உலகத்தின் பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாக இருப்போம். இன்றைக்கி எங்கே போனாலும் எல்லாரும் எருசலேம் இஸ்ரேல் ட்ரிப் போகிறவங்க எல்லாம் எந்த இடத்த பார்க்காம வரமாட்டாங்க, இந்த பெத்லகேமை பார்க்காம வரமாட்டாங்க. உலகம் முழுவதும் அதனுடைய கண் பெத்லகேமில் இருந்தது. ஒரு நாளில் அந்த பெத்லகேம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது, மனிதர்களாலே முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு இடமாக இருந்தது. நாள் ஒன்று வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தபோது அந்த காரியங்கள் எல்லாம் மாறியது. அதுபோல் நீங்களும் நானும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அட்வென்ட் சீசனில் பிறப்பாரே. ஆனால் நீங்களும் எப்படி மாறுவீங்க? ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக மாறுவீர்கள். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மிடத்தில் பிறப்பார். நம் மூலமாக அநேக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த பெத்லகேமை போல, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமை போல, யூதேயாவில் உள்ள பெத்லகேமை போல நீங்களும் நானும் சிறுவர்களாக இல்லை புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த முடியும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்களை எழுந்து நிற்போம். Little town of Bethlehem, how still we see thee lie above thy deep and dreamless sleep. The silent stars go by, yet in thy dark streets shine